நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் பிஆராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இது என்னுடைய 688வது வீடியோ. இந்த வீடியோவில் லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். நாமாவளி 260 நாமாவளி பார்த்துருக்கோம். 261லேருந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் மெட்ரான்னு படிச்சிடறது. 261 प्रज्ञात्मिका तुर्या सर्व अवस्था विपरिचिता सृष्टिगत्री ब्रह्मरूपा गोत्री गोविंदरूपिणी संहारिणी रुद्ररूपा तिरोधनगरीश्वरी सदाशिवनहृद पंचकृतपरायण भानुमंडल मध्यस्थ भैरवी भगमारिणी पद्मासन भगवती पद्मनाभसकोदरी उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावलिगे सहस्रीशवदन सहस्राशी सहस्रभात आ ब्रह्मगढ़चरणे वर्णाश्रम विदायिनी निज्ञाकाकरूपनिकमा पुण्य अपुण्य फलप्रद सुध श्रीमंद संतूरिकृत पादातुलिक शकलागम संतोक சுத்தி சம்பட மௌத்திக 290 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ மீனிங் பார்க்க போகிறோம். இதில் நம்ம மீனிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிலதெல்லாம் ஒரே மாதிரியே வருது. பட் இருப்பினும் நம்ம அது கரெக்டான பதத்தை எடுத்துக்கணும். நம்ம இந்த 261 பிரஜாத்மிகா உறக்க நிலையில் சரீர அபிமானமாக இருக்கும் ஜீவனுக்கு பிராக்ஞான் என்ற பெயர். அந்த வடிவானவள் சுஷுப்தியின் தூக்க நிலையில் 3 அனுபவங்கள் உள்ளன. நிஜமாக மத்தியான வேலையோ சரி காத்தாலி வேலையோ தூங்கிட்டா கூட நிஜமாகவே நடந்த மாதிரி சொல்லுது அப்படியே. அப்போ சில நேரத்தில் நல்லா தூங்கினேன்றோம். ஸோ அந்த தூக்கம் தூங்கினவருக்கு தான் தெரியும். நம்ம அந்த நேரத்தில் சில அவஸ்தைகள்லாம் ஏற்படும் உடம்புல. சில நிஜமாகவே இந்த ட்ராமா சீன்ஸ் ஆட்டம்லாம் ஒரு கனவெல்லாம் எப்படி நடக்குது நான் கூட யோசனை பண்ணி பார்ப்பேன் அதை. ஸோ இந்த நிலையில் அவனுக்கு பிராக்ஞன் என்ற பெயர். இவ்வடிவம் தேவியே. இதுவே சமஷ்டியில், அதாவது எல்லா ஜீவர்களுக்கும் சேர்ந்த நிலையில் ஈஸ்வரன் என்ற பெயர் கொண்டவர். அந்த வடிவாய் இருப்பவள். அது 262 துரியா நிலையில் ஒன்று. 4வது நிலையிலே ஜீவனாக இருப்பவள். விழிப்பு கனவு உறக்கம் என்ற நிலைகளையும் அவைகளில் விளங்கும் விஸ்வன் தைக்கசன் பிரக்ஞன் என்ற 3 ஜீவ பேதங்களையும் பகுத்து அறிந்து தெளிவதனால் உண்டாவது சுத்த வித்தை என்னும் தத்துவம். இந்த நிலைக்கு 4ஆம் நிலை துரியம் என்று பெயர். அதனால் தேவிக்கு துரியான் பேர். 262 அது. 63 சர்வ அவஸ்தா விபர்ஜித எல்லா விதமான நிலைகளும் அற்றவள். 3 நிலைகளை தவிர 4வது நிலைக்கு துரியம் என்று கூறப்பட்டது. இதையும் தாண்டியது துரியாதீதம். இந்த ஒரு நிலை என்று கூறப்படுவதில்லை. இது துரியாதீதம். 4வதை கடந்தது. 4வதை கடந்ததும் ஜீவன் அவஸ்தைகளை கடந்த பரம்பருடன் தேவியுடன் ஐக்கியமாகி விடுகிறதால் அவனுக்கு இந்த நினைவு இல்லை. மற்றும் இந்த நிலையில் சமஷ்டி வேஷ்டி என்ற வித்தியாசமில்லை சொல்லப்படுறது. 264 சிருஷ்டிகத்ரி சிருஷ்டியை செய்பவள். படைத்தல் என்ற தொழில் ஈஸ்வரனுடைய ரஜோகுண பிரதானமான வடிவு செயல். பரம்பொருளிலிருந்து பிரம்மா முதல் வடிவுகளை வேறுபடுத்தி காட்டுவது மாயை. அடுத்து 265 பிரம்மரூபான் ஒரு வார்த்தை வருது. பிரம்மாவின் வடிவாய் இருப்பவள். படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா பரம்பொருளின் வடிவான தேவியின் மகிமையால் வேறுபடுத்தி காட்டப்பட்ட உருவம். கோத்ரி 266 காத்தல் என்ற தொழிலை செய்பவள். படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை தேவி தன்னுடைய சத்குண பிரதானமான வடிவினாலாக காக்கிறாள். கோவிந்த ரூபிணி கோவிந்தன், அதாவது விஷ்ணுவின் வடிவானவள். காத்தல் தொழிலை செய்யும் சத்துவகுண மூர்த்தியான விஷ்ணுவும் தேவிதான். தேவியும் அம்பாள் உண. அதனால் கேரளாலாம் பாருங்க, அம்மே நாராயண, லட்சுமி நாராயண, பத்ரே நாராயண, காளி நாராயணன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷ்ணுவும் அம்பாளும் ஒன்று தான். விஷ்ணுவோட பொசிஷன் சிவாலயத்தில் பாமா பாகத்துலாம் இருக்குது. பாமா பாகம் யாருது? பார்வதி இது. ஸோ அவளும் அவனும் ஒன்று தான். அது 268 சம்ஹாரிணி சம்ஹாரம், அதாவது அடித்தல் தொழிலை செய்பவள்.
பிரபஞ்சத்தை பரமாணுக்களாக நொறுக்கி அழித்து விடுவதுதான் மூன்றாவது சம்ஹார தொழில். பரம்பொருளின் தமோகுணம் பிரதானமான வடிவினால் தேவி செய்விப்பதால் அவளுக்கு சம்ஹாரிணி என்ற பெயர். 269. ருத்தர் இருப்பா. ருத்தரன் வடிவாய் இருப்பவள். பரம்பொருளான தேவியின் தமோகுணம் மிகுந்த வடிவு ருத்ரன். இது உலகை சம்ஹாரம் செய்கிறது. சம்சார சூழலில் சுற்றி 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 வருவதால் ஏற்பட்ட வேதனையை மறக்க செய்வதால் ருத்ரன் ருஜம், அதாவது வேதனையை திரவியாதி ஓடச் செய்கிறார். ரோதயதி என்றால் அழவைப்பது. அழிவினால் தான் ஏற்படும் பிரிவு. அழவைப்பதால் ருத்ரன் என்ற பெயர். ருத்ரன் பெயரை அடறது குறிக்கிறது. அது 270. திரோதானகரி, எல்லாவற்றையும் மறைச்ச. திரஸ்கரணி ஒரு தேவத்தை இருக்கா. திரஸ்கரணி மந்திரமே இருக்கு. அதாவது பக்கத்திலே இருக்கும், நம்ம தான் வச்சுருப்போம். கண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் சாமா கண்ணுக்கு தெரியாது, மறைச்சிடுவான் சில நேரத்தில். கண்ணை மறைச்சித்துன்னு சொல்கிறாலே அது திரோதானம் பேர். ஸோ திரோதானகரி, எல்லாவற்றையும் மறைய செய்பவள். ருத்ர வடிவினால அணுக்களாக செய்யப்பட்ட பிரபஞ்சத்தை மேலும் பரமாணுக்களாக அவற்றை முறையே அகங்காரம், மகத்து, அபக்தம், மூலப்பிரகிருதியின் உலகம் எந்த வரிசையில் தோன்றியதோ அதே விதமாக பிரகிருதியில் அடங்க செய்வதுதான் திரோதானம். திரஸ்கரணி என்ற தேவியின் பரிவார தேவதைகளில் ஒன்று. அதன் வடிவாக இருக்கிறாள். 271. ஈஸ்வரி, ஈஸ்வரின் வடிவானவள். திரோதானம் என்று 4வது தொழிலை செய்வது சுத்த வடிவமான ஈஸ்வரன். அதன் வடிவாக இருப்பவள் தேவி. அடுத்து சதாசிவ, சதாசிவனாய் இருப்பவள். எப்பொழுதும் சிவனாக மங்கள வடிவானவள். அனுக்கிரகம் என்ற 5வது தொழிலை செய்யும் போது சதாசிவன் வடிவான தேவி. அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுக்கிரகம். திரோதானம் மாயை மறைக்கிறது, கடைசி அனுக்கிரகம் பண்ணுறார். அனுக்கிரகதா 273. அனுக்கிரகம் புரிபவள். முந்தைய ராமாக்களில் கூறப்பட்டவாறு அழிக்கப்பட்டு திரோதானத்தை அடைந்த உலகத்தை திரும்பவும் படைப்பதற்காக அனுக்கிரகம் செய்கிறாள் அம்பாள். அதுதான் இந்த நாமாவளி வருது. 274. பஞ்சகிருத்து பராயண, மேலே கூறிய 5 தொழிலும் பெருமுயற்சி மன்னிக்கணும். 274 நாமாவளி பஞ்சகிருத்து பாராயண. 5 தொழில்களை மிகவும் பிரியம் ஈடுபாடு கொண்டவள். 5 தொழில்களுக்கும் அவளை சார்ந்திருக்கின்ற என்று கொள்ளலாம். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில் அம்பாளோட தொழில் சொல்லப்படுறது. அடுத்து பாலமண்டல மத்தியஸ்த, சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவள். அம்பாளை சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக தியானித்து வழிபடுவது ஒரு முறை. அதுக்காக சொல்லியிருக்கு பாலமண்டல மத்தியஸ்த. 276. பைரவி, பைரவருடைய சக்தியானவள். முத்தொழில் புரிவதால் பைரவர் பயங்கரமான வடிவனர். அவருடைய சக்தி. பயத்தை சுபாவமாக கொண்டவர் பெண். பீரு சமஷ்டியாக பெண்களுக்கு பைரவம் என்ற பெயர். அவ்வடிவாகமானதால் பைரவி என்று அழைக்கப்படுகிறாள். 8வது ஆவரண தேவதையானால் திரிபுராம்பா சக்கரேஸ்வரி. மந்திரத்தின் மத்திய கோணத்தில் உள்ள ரா என்ற எழுத்தை எடுத்துவிட்டால் பைரவி மந்திரம் கிடைக்கிறது. இந்த மந்திர வடிவானவள். பகமாரணி 277. பகமாரணி என்ற வடிவை உடையவள். பகம் என்ற பதத்திற்கு அநேக பொருள்கள். ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், விஞ்ஞானம், மகாத்மியம், வைராக்கியம், யோனி, வீரியம், பிரயத்தனம், இச்சா, சூரியன், முக்தி என்ற பெயர். இதெல்லாம் சேர்ந்தது இந்த பகமாலினின்னு சொல்லும்போது இந்த பகத்துக்கு உழவு மீறி சொல்லப்படுது. பகத்தோடு கூடிய எல்லா பதார்த்தங்களும் தேவியின் அம்சம் என்று, லிங்கத்தோடு கூடிய யாவும் சிவம் என்று சொல்லப்படும். திதிநித்யாதேவிகளில் சுக்கலபட்சத்து தித்தியையும் கிருஷ்ணபட்சத்து சதுர்தசி, இந்த திதிகளில் நித்தியாக பகவான் இருக்கா. காமேஸ்வரி பகவான் 2வது வந்துடும்.
278 பத்மாசனா, தாமரையில் வீற்றிருப்பவள், தாமரையை ஆசனமாக கொண்டவள், பிரம்மா, சரஸ்வதி, லட்சுமி மூவரும் இம்மூவரின் வடிவமும் தேவிதான் என்பதை பத்மாசனா சொல்றது. பகவதி 279 ஐஸ்வர்யத்தோடு அல்லது ஈஸ்வர சக்தியோடு கூடியவள். பத்மநாப சகோதரி 280 பத்மநாபனான விஷ்ணுவின் உடன் பிறந்தவள், தாமரையை தொப்புளில் நாபியில் தோற்றுவித்ததால் விஷ்ணுவுக்கு பத்மநாபன் என்று மார்க்கண்டேய புராணத்தில் தேவியின் சங்கல்பத்தால் 3 இரட்டையை தோன்றியதாக கூறப்பட்டிருக்கிறது. தங்க நிறமுள்ள பிரம்மாவும் லட்சுமியும் ஒரு ஜோடி இரட்டையர், அதுவால் நீல நிறமுள்ள விஷ்ணுவும் அம்பிகையும் ஒரு ஜோடி, 3வது வெண்மை நிறமுள்ள சிவனும் சரஸ்வதியும் ஒரு ஜோடியாக பிறக்கிறார், சகோதர சகோதரிகளா. ஸோ அவளே மாற்றி மாற்றி அமைக்கும் போது தான் அவள் ஆக்டிவேட் ஆகிறா சொல்லப்படுறது. இந்த பத்மநாப சகோதரிக்கு அர்த்தம் சொல்கிற அந்த. அடுத்தது உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி 280 பார்த்தாச்சு. 281 அப்படின்னா என்ன? உன்மேஷ கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள அப்படி கண்ணை சிமிட்டி பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு அந்த ஃபியூ செகண்ட்ஸில் பல பிரம்மாண்டங்களை படைக்கிறாள் அம்பாள். அதுதான் அர்த்தம் அதிகம். உலக கண்களை திறந்து மூடுவதினால் இந்த லோகங்களை தோற்றுவித்து மறையை செய்பவள். தேவிக்கு கண் மூடுதல் திறத்தல் என்று உண்டோ? ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் கண் மூடவே மூடாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிற, தேவர்களுக்கு கண் இமைத்தல் கிடையாதே அப்படின்னா அம்பாள் தேவர்கள் என்ற இனத்தை மட்டுமே சேர்ந்ததாக கொள்ள முடியாது. எனவே ஜீவன்களுடைய கர்ம பலங்கேற்ப அவர்களுக்கு பிறவிகளை தன்னுடைய கண் மூடுவதால் திறப்பதால் தேவி செய்கிறாள் நடத்துகிறோம். 282 சகஸ்திரேஷு வதனா, எண்ணற்ற தலை மற்றும் அவயங்களை உடையவள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இதே இது வரும். சகஸ்திராட்சி 283 எண்ணற்ற கண்களை உடையவள். அதாவது இந்த சதாட்சியெல்லாம் ஒரு அப்பால் கூட இருக்கா. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம 226 இந்த சகஸ்திராட்சியவிற்கும் இதே பொருள் தான் சொல்லப்படுறது. 284 சகஸ்திரபாத், இதுவும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கு. கணக்கில் அடங்க கால்களை உடையவள். சகஸ்திரம்னால 1000 இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நிறையா இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் வச்சுக்கணும் நம்ம. அடுத்து பிரம்ம கடைஜனனே, பிரம்மா முதல் புழு பூச்சி வரை எல்லா உயிர்களுக்கும் ஈன்றவள். அம்பாளின் படைக்கும் சக்தி வடிவு முதலில் தோன்றியது பிரம்மா. அவர் மற்ற ஜீவன்களை சிருஷ்டிக்கிறார். கீடம் என்றால் நுண்ணிய கிருமி, புழு. ஸோ அதுலேருந்து பிரம்ம கடைஜனனா எல்லாத்தையும் அம்பாதான் எண்ணற்ற உயிர்களை படைக்கிறார் இந்த பூமியில சொல்லப்படுறது. வர்ணாசிரம விதாயினி, வர்ணம் ஆசிரமம் முதலே வகுத்தவள். இங்கே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அது பிரம்மா முதல் புழுவரை எல்லாவற்றையும் படைத்தவன் ஜீவனுக்கு நல்வழிகளை காட்டுவதற்காக தனது ஆணைகளாக தன் மூச்சு காற்றாக வேதங்களை தோற்றுவித்தார். வேதங்கள் கர்மகாண்டம் ஞான காண்டம் என்று இருப்பிடுவீர்கள். இவர்களை மனித வர்க்கத்தை தவிர மற்ற ஜீவராசிற்கு பொருந்தாது. எனவே மனிதர்கள் மட்டும் வர்ணங்கள் என்று பிரித்து பார்த்த பின் அவர்களுடைய தகுதியேற்ப 4 ஆசிரமங்களை வகுத்தார். ஆசிரமங்கள் அதான் பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் இருக்கு. இது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. இவா மட்டும் அது வசதியெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை, இந்த விஷயம் கூர்ம புராணத்தில் சொல்லியிருக்கு. சில பேரோட ஆர்குமெண்ட் என்ன, இந்த வர்ணாசிரமன்றது இது குழந்தை முதல்ல பிரம்மச்சாரியாக்கா, பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், அப்புறமா வானப்பிரசம், சன்னியாசம், அந்த ஆசிரமத்தை சொல்லிக்கு நான் சொல்கிறேன். அடுத்து 287 நிக்யாரூப நிகமா, தன் கட்டளையின் வடிவான வேதங்களை உடையவள். வேதங்கள் இதை செய்யாதே என்ற விதி மற்றும் நிஷேத வாக்கியங்களானவை. இந்த கட்டளைகள் யாவும் வர்ண தர்மங்களையும் ஆசிரம தர்மங்களையும் வரையறுக்கின்றன. அதெல்லாம் அதை சொல்கிறது. கூர்ம புராணத்தில் சொல்லியிருக்குது. 288 புண்ணியா அப்புண்ணியா பலப்பிரதா, புண்ணியம் பாபம் இவற்றின் பலனை கொடுப்பவள். முன்கூறிய விதி நிஷேத ரூபமான கட்டளையின்படி நடப்பதால் கிட்டும் புண்ணியம் பாபம் இரண்டிற்கும் பலனையும் தேவிதான் தருகிறாள் அப்படின்னு வருது.
289 சிது ஸ்ரீமந்த சுந்தூரிகிருத பாதாப்த தூளிகா. வேதங்களாகிய ஸ்ரீகளின் முன்மகட்டில் சிவந்த சிந்தூரமாக வழங்கும் தன்னுடைய பாத கமலங்களை தூளிகளை கொண்டவள். இந்த நாம ஒரு சிறந்த உருவகம். வேதங்களாகிய ஸ்திரீகளின் தேவிகள் பாதங்களை வழங்குவதாக உள்ளது. பாதங்களை வழங்குகிறார். வேதங்களே நமஸ்காரம் பண்ணுறது அம்பாளுடைய பாதங்களை. ஸோ அதனால் இந்த சீமந்தம் ஏற்படுறது. அதாவது இந்த பெண்களுக்கு இங்கே பொட்டுலாம் வச்சுக்கிறா இல்லையா, அந்த இதுதான் சீமந்தன் பேர். அதுக்காக நேர்வுகள் எடுத்து வர சொல்கிறார். வாழ்க்கை கோணலாக போகக்கூடாதுன்னு நேர்வுகள் எடுக்கணும்னு இருக்கு. இந்த நேர்வுகள் எடுக்கும்போது டக்குன்னு குழந்தை பிறக்கலைன்னா கூட அவளுக்கு வரக்கும்னு சொல்லியிருக்கு. நேர்வுகள் எடுத்து இந்த ஷீப்படி பட்டு 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 அந்த ஆக்டிவேட் ஆகும் வெப்ப போகக்கூடிய நாடி நரம்பெல்லாம். சுமங்களுக்கு நெற்றி வெகிட்டு சிந்தூரம் தரிப்பது அவசியம். இதனாலேயே அவர்களுக்கு சீமந்தினி என்ற பெயர். ஸ்ருதி சொல்லும் பெண்பால் ஆனதே. எனவே ஸ்திரீகள் என உருவப்படுத்தி மிக பொருந்தும். வேதத்தை ஸ்திரீகளாக சொல்கிறாங்க. 290 சகலாகம சந்தோக சுத்தி சம்புட மௌத்திகா. எல்லா வேதங்களின் கூட்டங்களாக சிப்பியில் தோன்றிய முத்தாகிய மூக்குத்தியினால் விளங்குபவள். எல்லா வேதங்களிலும் தோன்றிய ஆகமங்கள் தந்திர சாஸ்திரங்கள் ஒரு முத்து சிப்பி என கூறப்படுகின்றது. அந்த சிப்பியில் விளங்கும் முத்து நாசாபரணமாக மூக்குத்தியாக உருவப்படுகிறது. வேதங்களாகிய பிரம்மத்தின் வடிவம் முழுசாக காட்டப்படாதது போலவே ஆகமங்களையும் சுட்டி காட்ட முடியாததால் சிப்பியில் வைக்கப்பட்ட முத்து என்று மறைத்தே குறிக்கப்படப்பட்டது. 290 ராமாவளி முன்னே சொன்னபடி பார்த்தாச்சு பண்ணிக்கு. ஸோ லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய இந்த மேலிங்க 290 வரைக்கும் பார்த்துருக்கோம். மிச்சதை வரும் நாட்களில் பார்க்கலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வேண்டிக்கிறேன்.